ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தச்சு டெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் தச்சுவின் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் குடும்பமாக சென்ற அழகான திருப்பதி ஒன் டே ட்ரிப் அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த பயணம் எங்களுக்கு ஆன்மீக மகிழ்ச்சியையும் குடும்பத்துடன் செலவிட்ட இனிய தருணங்களையும் கொடுத்த மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. நாங்கள் திருப்பதி ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டை 3 மாதங்களுக்கு முன்பே ஆன்லைனில் புக் செய்திருந்தோம். ஒரு நபருக்கு 300 ரூபாய் என்ற வகையில் மொத்தம் 5 பேருக்கான டிக்கெட்டுகளை முன்கூட்டியே பதிவு செய்தோம். அதேபோல் ரயில் டிக்கெட்டுகளையும் 3 மாதங்களுக்கு முன்பே புக் செய்திருந்தோம். அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து திருப்பதி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அதிகாலை 6:30 மணிக்கு கிளம்பும் வகையில் திட்டமிட்டோம். ரயில் பயணம் மிகவும் சுகமாக இருந்தது. குடும்பத்துடன் பேசிக்கொண்டு வெளியிலுள்ள காட்சிகளை ரசித்துக் கொண்டு சென்றதால் நேரம் எவ்வளவு விரைவாக சென்றது என்பதே தெரியவில்லை. திருப்பதி ரயில் நிலையத்தை அடைந்ததும் மதிய உணவு நேரமாகிவிட்டதால் அருகில் இருந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். உணவு மிகவும் சுவையாகவும் திருப்திகரமாகவும் இருந்தது. அதற்கு பிறகு ஆட்டோவில் கீழ்த்திருப்பதியில் முன்பதிவு செய்திருந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்றோம். மேல் திருப்பதியில் அறை கிடைக்காததால் கீழ்த்திருப்பதியிலேயே ஒரு பெரிய வசதியான அறையை ஒரு நாளுக்கு புக் செய்திருந்தோம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் அறையையும் நாங்கள் 3 மாதங்களுக்கு முன்பே ஆன்லைனில் புக் செய்திருந்தோம். கெஸ்ட் ஹவுஸ் அறை மிகவும் சுத்தமாகவும் அட்டாச்டு பாத்ரூமுடனும் குடும்பத்துடன் தங்குவதற்கு மிகவும் வசதியாகவும் இருந்தது. அறை கட்டணம் 400 ரூபாய். செக்இன் செய்யும்போது முழு 400 ரூபாயும் செலுத்த வேண்டும். ஆனால் இதில் 200 ரூபாய் ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக இருக்கும். அதாவது அறையை செக் அவுட் செய்யும்போது 200 ரூபாய் திரும்ப கொடுக்கப்படும். இதனால் உண்மையில் அந்த அறைக்கான செலவு வெறும் 200 ரூபாய் மட்டுமே. மதியம் 12 மணிக்கு செக்இன் செய்தோம். செக் அவுட் நேரம் மறுநாள் காலை 6 மணி என்று தெரிவித்திருந்தனர். அறைக்கு சென்று சிறிது ஓய்வெடுத்தோம். குளித்து புத்துணர்ச்சியுடன் தயாரான பிறகு மதியம் 2 மணியளவில் மேலே திருப்பதி செல்ல கிளம்பினோம். கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியிலேயே பஸ் வசதி இருந்தது. 5 பேருக்கும் சேர்த்து ரிட்டர்ன் பஸ் டிக்கெட் சுமார் 760 ரூபாய் ஆனது. எங்களுடைய தரிசன நேரம் மாலை 6 மணி என்றாலும் கூட்டம் எவ்வளவு இருக்கும் என்பது தெரியாததால் முன்கூட்டியே கிளம்பினோம். முக்கியமாக கோவிலுக்குள் மொபைல் போன் அனுமதி இல்லாததால் எங்கள் செல்போன்களை அனைத்தையும் கெஸ்ட் ஹவுஸிலேயே வைத்துவிட்டு சென்றோம். அதனால் மேலே திருப்பதியின் அழகான காட்சிகளையும் தரிசன தருணங்களையும் வீடியோவில் பதிவு செய்ய முடியவில்லை. மாலை 6:30 மணியளவில் தரிசன வரிசைக்குள் நாங்கள் நுழைந்தோம். கூட்டம் அதிகமாக இருந்தாலும் டிடிடி சார்பில் இலவசமாக உணவு, பால் மற்றும் குடிநீர் தொடர்ந்து வழங்கப்பட்டது. பெரிய வரிசையில் இருந்தாலும் எந்த சிரமமும் இல்லாமல் அனைவரும் அமைதியாக காத்திருந்தோம். இரவு 9 மணியளவில் முக்கிய தரிசன பகுதிக்கு சென்றோம். பின்னர் இரவு 11:30 மணியளவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரரை தரிசித்து மனநிறைவுடன் வெளியே வந்தோம். அந்த தரிசன அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த சில நொடிகள் எங்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும். வெளியே வந்தவுடன் உடனே கடைசி பஸ்ஸை பிடித்து கீழ்த்திருப்பதிக்கு திரும்பினோம். நள்ளிரவு 12 மணியளவில் கெஸ்ட் ஹவுஸை அடைந்தோம். அனைவரும் சோர்வாக இருந்தாலும் மனதில் அளவற்ற சந்தோஷம் இருந்தது. மறுநாள் காலை 6 மணிக்கு அறையை செக் அவுட் செய்து 200 ரூபாய் ரீஃபண்டபிள் டெபாசிட்டை திரும்ப பெற்றோம். அதற்கு பிறகு ரயில் நிலையத்திற்கு சென்றோம். திரும்பும் ரயில் டிக்கெட்டையும் முன்கூட்டியே ஆன்லைனில் பதிவு செய்திருந்ததால் எந்த அவசரமும் இல்லாமல் சுலபமாக பயணம் செய்தோம். ரயிலில் ஏறி மதியம் 12 மணியளவில் வீட்டை பாதுகாப்பாக அடைந்தோம். இந்த முழு பயணமும் தச்சுவின் பிறந்த நாளை மேலும் சிறப்பாக்கிய ஒரு அழகான நினைவாக அமைந்தது. குடும்பத்துடன் செலவிட்ட இந்த இனிய தருணங்களை நீங்கள் இந்த வீடியோவில் காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் தச்சு டெக். நன்றி. வாழ்க.